பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாண்டியன் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. ஏதோ தெரியாம என் பொண்ணு தப்பு பண்ணிட்டா, இனி அவ அந்த மாதிரி ஒரு தப்பை செய்ய மாட்டா, அதுல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு பாண்டியன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கோமதி இருந்தாங்க, ஆமாங்க, ஏதோ ஒரு வகையில இந்த குடும்பம் ஒண்ணு சேரணுன்றதுக்காக அவ தப்பு பண்ணிட்டா, இனி அப்படி எல்லாம் பண்ண மாட்டா, நம்ம சந்தோஷமா இந்த கல்யாணம் ஏற்பாட பண்ணலாம் நல்லா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா பழனியோட பொண்டாட்டி இப்படி பண்ணுவான்றத நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படி என்ன நம்ம குடும்பத்து மேல அவளுக்கு அந்த அளவுக்கு வெறுப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பழனிக்கு கல்யாணம் நடக்கணுன்ற ஒரு எண்ணத்துல எப்படிப்பட்ட பொண்ணு என்ன ஏதுன்றது தெரியாம அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க பாண்டியன். உடனே கோமதி, விடுங்க, எப்படி இருந்தாலும் மாறிதானே ஆகணும், அவ பழனி கொடுத்த அடியிலேயே கண்டிப்பா மாறி இருப்பான். பழனி இப்படி சந்தோஷப்பட்டுட்டு நான் இருந்தவன் அவன் இவ்வளவு வருத்தப்படுறான்னு நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி கோமதி புலம்பிட்டு இருக்காங்க. உடனே பழனி அங்க வராங்க. மச்சான், உங்க முகத்துல முளைக்கிறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்ல, அந்த சுகன்யா அப்படிப்பட்ட வேலை பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு சுகன்யாவை நினைச்சு பழனி ஃபீல் பண்றாங்க. விடு பாண்டி, அவ பண்ணிட்டு போறா, நான் எனக்கு உன்னை பத்தி தெரியாதா, நான் எதுவும் தப்பா நினைச்சுக்கல, இப்போதைக்கு நமக்கு அரசியோட கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் அவளை பத்தி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு பாண்டியன் பழனியை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதோடு இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க.